Hi friends, welcome to Hardik channel. After long time நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, கொஞ்சம் ஒர்க் ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து தேட்டரில் சாப்பிட்ற மாதிரி க்ரன்ச்சியாக முறுமுறுன்னு உங்களுக்கு கிறிஸ்பியாக எப்படி செய்யணும் வீட்டிலே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் வந்து 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதில் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. தேவையான சால்ட்டு போட்டு இப்படி சும்மா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா உப்பு போட்டால் கொஞ்சம் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஓகேவா, மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து வந்து நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு வச்சுருக்கேன். இப்போ வெயிட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் கசரி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போனால் இட்லி பானையில் லைட்டாக ஆயில் வந்து இதில் தடவி வச்சுட்டு, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க சால்ட்டோடு மிக்ஸ் பண்ணியிருக்க பொட்டேட்டோவை இதில் வைக்க போகிறேன். ஒரு 3 மினிட்ஸ் வச்சா போதும். ரொம்ப நேரம் வச்சாலும் ஹார்டாயிரும். ஒரு 3 மினிட்ஸ் ஆவியில் பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். வச்சாச்சா, க்ளோஸ் பண்ணிடலாம். 3 மினிட்ஸ் ஆகட்டும். 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக பாயில். இது வந்து நல்லா கொஞ்சம் மடங்குற மாதிரி இந்த சூடாக இருக்கும், பார்த்து பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டவல் யூஸ் பண்ணக்கூடாது. கிச்சன் டவல், நல்ல டவல்லே இதை எடுத்து வந்து அந்த டவலில் கொஞ்சம் நேரம் போட்டு வைக்கணும். இந்த டவலில் அந்த ஒரு ஈரம்லாம் இல்லாமல் டவலை கொஞ்சம் நேரம் உணர்த்திடணும், எடுத்து வச்சிடணும். பாருங்கள், டவலில் நல்லா இந்த ஈரம்லாம் இதாகிடுச்சு. நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டுடலாம். பாருங்கள், பவுல் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும், 2 டீஸ்பூன் நம்ம எடுத்து வச்சு கார்ன்ஃப்ளவர் மாவு, அடுத்து அரிசி மாவு, இதை வந்து மிக்ஸ் பண்ணிடும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம அப்படியே ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து ஈவினிங் டைமில் நம்ம ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக செஞ்சால் இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பண்ணாது. இதை கொஞ்சம் நேரம் பரட்டி வச்சிடலாம். சும்மா இதோட லேயர் படதான் இதெல்லாம் உதிர்ந்துடும். அந்த கொஞ்சம் ஈரப்பசு இருக்கும்ல, போகணுக்கு அப்படின்னா போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து இப்போ போட போகிறோம். எண்ணெய் வந்து சூடாகிடுச்சாலும் இப்படி போட்டு பார்க்கணும். இது நல்லா எண்ணெய் வந்து நல்லா பாயில் ஆகும். நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கிறிஸ்பி வரும் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் வரணும். நம்ம கரண்டியில் கிண்டும் போதே தெரியும் அந்த கிறிஸ்பியாக முறுமுறுன்னு. இப்போ பவுல் மாற்றிடலாம். நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம தேட்டரில் சாப்பிட்ற மாதிரி நல்ல மொறு மொறுன்னு
ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.